வணக்கம், நான் உங்கள் மௌசி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை போடுறேன், 2 கிராம்பு, சோம்பு கொஞ்சம் போடுறேன், சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ குறைன்னு அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 150 வெங்காயம் குறைன்னு அரைச்சி வச்சிருக்கேன், அதை போடுறேன். பச்சையாக அரைச்ச வெங்காயம் குறைன்னு அரைச்சி போடணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போடுறேன். சக்தி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மிளகா மல்லி அரைச்ச தூள் 1/2 ஸ்பூனு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரலையும் நல்லா வணங்கிடணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற வரலையும் நல்லா மிளகாத்தூள் வாசம் போகிற வரலையும் நல்லா வணக்கிடணும். இப்போ கறியை போடுறேன். நாட்டுக்கோழி கறி. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த மாதிரி நல்லா வணக்கி கறி உருண்டு வரணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வணக்கிடுங்க. நல்லா கறி உருண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வதக்கணும்னா இந்த மாதிரி கறி உருண்டு வந்துடும். இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன்.
ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் சாந்து ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் சாந்து ஊற்ற போகிறேன். தேங்காயில் அரை மூடி தேங்காய், சோம்பு ஒரு ஸ்பூன், கிராம்பு ஒரு 5 கிராம்பு, பூண்டு 4 பல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் அரிசி அதோட கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அரிசி அதையும் சேர்த்து ஊற்றுறேன். தேங்காய் சாந்து ஊற்றியாச்சு. ஒரு விசில் வரலையே. ஒரு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வந்துருச்சு. இப்போ பூண்டு போடுறேன். நசுக்கி வச்ச பூண்டு போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்ட கொதிக்கணும். பச்சை வாசம் போக நல்லா சுண்ட கொதிக்கணும். நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துடுச்சு. விசில் ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் திறந்து 10 நிமிஷம் நல்லா சுண்ட விடணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சாதான் குழம்பு ருசியாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேஸை நிறுத்திட வேண்டியதான். அவ்வளோதான். இது சாம்பார். இந்த நாட்டுக்கோழி குழம்பு இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.